நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகர் தேங்காய் சீனிவாசன் 1970ஆம் ஆண்டுகளிலும் 1980ஆம் ஆண்டுகளிலும் பிரபலமாக இருந்த தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். இவர் கல்மனம் என்னும் நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்ததால் தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்று பரவலாக அறியப்பட்டார். இவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் கதையின் நாயகனாகவும் எதிர் நாயகனாகவும் குணசித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். தேங்காய் ஸ்ரீனிவாசன் சென்னையைச் சேர்ந்த ராஜவேல் முதலியார் என்பவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் ஊரைச் சேர்ந்த சுப்பம்மாள் என்பவருக்கும் மகனாக 1937ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் நாள் பிறந்தார். தன்னுடைய தந்தையை போல தானும் நடிகராக வேண்டும் என்ற ஆசையுடன் அதற்கான முயற்சி செய்து வந்தார். அவருடைய தந்தை எழுதிய கலாட்டா கல்யாணம் என்ற மேடை நாடகத்தில் அறிமுகமானார். அதற்கு பிறகு ரவீந்தர் கே. கண்ணன் உட்பட பல்வேறு எழுத்தாளர்களின் பல்வேறு நாடகங்களில் நடித்தார். இவர் கே. கண்ணனின் கல்மனம் என்ற நாடகத்தில் ஒரு தேங்காய் வியாபாரியாக சிறப்பாக நடித்திருந்தார். அதற்காக அந்த நாடகத்தை பார்க்க வந்த நடிகர் தங்கவேலு இவரை தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்றே அழைக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அவ்வாறே அழைக்கப்பட்டார். தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஒருவிரல் என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறையில் அறிமுகமானார். இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பணியாற்றி உள்ளார். தேங்காய் ஸ்ரீனிவாசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராவார். சுமார் 900 படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவர் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் நடித்த கிருஷ்ணன் வந்தான் என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளார். இப்படம் படுதோல்வி அடைந்தது. தேங்காய் ஸ்ரீனிவாசன் தன்னுடைய உறவினரின் ஈமச் சடங்கிற்காக பெங்களூருவிற்கு சென்றபோது மூளை குருதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி தன்னுடைய 51ஆம் வயதில் 1987ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் நாள் உயிரிழந்தார். சொந்த வாழ்க்கையில் தேங்காய் ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மி என்பவரை மணந்து கொண்டார். இவர்களுக்கு கீதா, ராஜேஸ்வரி என்று 2 மகள்களும் சிவசங்கர் என்ற மகனும் உள்ளனர். கீதாவுடைய மகன் யோகி, சுவரூப்பும் சிவசங்கரின் மகள் ஸ்ருதிகாவும் திரைத்துறையில் நுழைந்தனர். தேங்காய் சீனிவாசன் நடித்த படங்களுள் சிலவற்றை பார்ப்போமானால் கருந்தேள் கண்ணாயிரம், கவரிமான், காதலித்தால் போதுமா, நான் வாழ வைப்பேன், பாதுகாப்பு, மணிப்பயல், இதயக்கனி, அருணோதயம், கண்ணன் என் காதலன், யாருக்கு சொந்தம், நம்ம வீட்டு தெய்வம், 4 கில்லாடிகள், எதிரிகள் ஜாக்கிரதை, கண்ணே பாப்பா, பிராயச்சித்தம், நீரும் நெருப்பும், காதலிக்க வாங்க, ஜஸ்ரிஸ் விஸ்வநாத், வெள்ளி விழா, தில்லு முள்ளு, எதிர் நீச்சல், 6லிருந்து 60 வரை போன்ற திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.